குட் மார்னிங் சார், திஸ் இஸ் ப்ரொஃபசர் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இன்னைக்கு நம்ம கூட டெக்னிக்கல் சாம்பியன் சந்தியா நம்ம கூட இருக்காங்க. என்ன டாபிக் பார்க்க போறோம்? வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம். வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம்ல என்னென்ன டிவைஸ்லாம் இருக்கு? எவாபரேட்டர், கம்ப்ரசர், கண்டென்சர், த்ராட்லிங் வால்வ். ஸோ எப்பவுமே வந்து நம்ம கம்ப்ரஷன் தான் ஆரம்பிக்கணும். கம்ப்ரஸர் தான் ஃபர்ஸ்ட் டிவைஸாக வச்சுக்கணும். ஸோ இங்கே கம்ப்ரஸரோட இன்லெட் வந்து 1ன்னு சொல்லுவோம், எக்ஸிட் வந்து 2ன்னு சொல்லுவோம். அப்புறம் கண்டென்சர் வந்து இட் இஸ் அ ஹீட் ரிஜெக்டிங் டிவைஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் எக்ஸ்பான்ஷனுக்கு வந்து நம்ம த்ராட்டில் வால்வ் யூஸ் பண்ணுறோம், அடிஷனுக்கு எவாபரேட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது 4 ப்ராசஸ் 4 டிவைஸ். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆஃப் த எவாபரேட்டர், என்ட்ரி ஆஃப் கம்ப்ரஸர், இது ரெண்டும் ஒன்று தான். அந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா சேச்சுரேட் வேப்பராக தான் இருக்கணும். கம்ப்ரஸரில் வரும்போது முழுக்க வேப்பராக தான் இருக்கணும். அதில் வந்து லிக்விட் பார்ட்டிகல் இருக்கக்கூடாது அப்படின்னா கம்ப்ரஸருக்கு ஆபத்தான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்ப்ரஸருக்கு கெட்டது நடக்கும் அப்படின்றாங்க. அது எக்ஸிட் ஆஃப் த கண்டென்சர் வந்து பார்த்தீங்கன்னா த்ராட்டில் சேச்சுரேட் லிக்விட். இந்த இடத்துல மூணாவது வந்து இட் ஷுட் பி சேச்சுரேட் லிக்விட். இந்த ஒன்றால் வந்து கண்டிப்பாக சேச்சுரேட் வேப்பர் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ சிஓபி வந்து தெரிஞ்சிக்கும் போது சிஓபினா என்ன சொல்லுவோம்? சிஓபி வந்து ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் பை ஒர்க் இன்புட். ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் பை ஒர்க் இன்புட் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் வந்து H1 - H4 அப்படின்லாம். H1 - H4ன்றது அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டிஎஸ் டயக்ராம் காட்டியிருக்காங்க. H1 - H4 அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இதில் 3 to 4 வந்து இட் இஸ் அ த்ராட்லிங். அப்படின்னா த்ராட்லிங் இஸ் த ஐசென்தால்பி. ஸோ என்தால்பி கான்ஸ்டன்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். H3 = H4. இந்த H3 H4 வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபார்முலாவில் வந்து S3 கொடுத்தாங்க, H4 கொடுத்தாலும் நம்ம வந்து இது பண்ணலாம். ஸோ ஃபார்ம் வந்து H1 - H4 H2 - H1 சொல்கிறாங்க. ஸோ கம்ப்ரஸரில் என்ன நடக்கும்? கம்ப்ரஸரில் லோ வேப்பர் வந்து ஹை ப்ரெஷரை அதிகப்படுத்தும். சூப்பர். அப்புறம் வேற என்ன நடக்கும்? ப்ரெஷர் லோ வேப்பர் ப்ரெஷர் வந்து ஹை வேப்பர் ப்ரெஷரை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஆமாம், ப்ரெஷர் அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் டெம்பரேச்சர் அதிகப்படுத்தும். ஸோ கம்ப்ரஷனில் டெம்பரேச்சர் அதிகமாகும் அப்படின்னு. கம்ப்ரஷனாலே நம்ம ஞாபகம் ப்ரெஷர் அதிகப்படுத்தணும், டெம்பரேச்சர் அதிகப்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் என்தால்பி அதிகப்படுத்தும் அப்படின்றது தெரியும். ஸோ என்தால்பி அதிகப்படுத்தும் அப்படின்னா நீங்கள் அந்த படத்தை பார்க்கலாம். 1 2 எங்கே இருக்குது? ஸோ அங்கே டெம்பரேச்சர் டிஎஸ் டயக்ராம்ன்றது T போட்டிருக்காங்க. ஆனால் என்தால்பியும் அதிகமாகன்றது புரிஞ்சிக்கலாம். அது பிஹெச் டயக்ராம் போடும்போது நமக்கு தெரியும். ஸோ பிஹெச் டயக்ராம் கம்பேர் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த H2 - H1 தான் வந்து ஒர்க் இன்புட். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் இதனால H2 - H1 வந்து ஒர்க். கண்டென்சர் என்ன பண்ணும்? ஸோ கண்டென்சர் வந்து ஹீட் ரிஜெக்ஷன் டிவைஸ். ஹை ப்ரெஷர் வேப்பர் வந்து ஹை ப்ரெஷர் லிக்விடாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ ப்ரெஷரை கான்ஸ்டன்ட்டாக வைக்குது. இது வந்து இது என்ன டிவைஸ் அப்படின்னா ஃபேஸ் சேஞ்ச் டிவைஸ். ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும், டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும்ன்றது நம்ம மறக்கக்கூடாது. ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும், டெம்பரேச்சர் இருக்கும். ஆனால் வந்து ஹை ப்ரெஷராக இருந்தவனை ஹை ப்ரெஷர் வேப்பர் இங்கேயும் சேச்சுரேட்டட் தான் வரும். ஏன்னா இப்போ இங்கே ஹை ப்ரெஷர் சேச்சுரேட் வேப்பரை நம்ம என்ன பண்ணுறாங்க, ஹை ப்ரெஷர் சேச்சுரேட் லிக்விடாக கொண்டு போகிறாங்க. ஸோ டெம்பரேச்சரும் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும், ப்ரெஷரும் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஆனால் ஈக்குவல் ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து த்ராட்லிங் டிவைஸ். ஸோ த்ராட்லிங் டிவைஸ் வந்து ப்ரெஷர் கம்மி பண்ணும். அது இது எக்ஸ்பான்ஷன் அப்படினால வந்து லோ ப்ரெஷர் liquid is converted into. ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகும்போது கொஞ்சம் வேப்பர், அதாவது இட் இஸ் மிக்சர் ஆஃப் வெட் வேப்பர் வச்சுக்கலாம். இங்கே வந்து இங்கே லோ ப்ரெஷர் வெட் வேப்பர், இங்கே மறுபடியும் வரும்போது இங்கே வரும்போது லோ ப்ரெஷர் வெறும் வேப்பர், சேச்சுரேட்டட் வேப்பராக இருக்கும். ஸோ அந்த கண்டிஷன் ரொம்ப முக்கியம். ஸோ இப்படி தான் நடக்குது அப்படின்னா அது படத்தில் நாங்கள் சொல்லலாம். 1 to 2 என்ன ப்ராசஸ்? 1 to 2 ப்ராசஸ் வந்து கம்ப்ரஸர் ப்ராசஸ் என்ன சொல்லியிருக்காங்க அங்கே? ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன். 2 to 3 வந்து ஹீட் ரிஜெக்ஷன் ப்ராசஸ். ஸோ அப்போ ஹீட் ரிஜெக்ஷன் அங்கே ப்ரெஷரும் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும், டெம்பரேச்சரும் கான்ஸ்டன்ட். T டயக்ராம் பார்க்குறீங்க, இங்கே T வந்து கான்ஸ்டன்ட்டாக தான் இருக்குது, ப்ரெஷரும் கான்ஸ்டன்ட்டாக இருக்குது. 3 to 4 ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன். அப்போ டெம்பரேச்சர் ட்ராப் ஆகுது. ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷனால டெம்பரேச்சர் ட்ராப் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் வேற என்ன நடக்குது? டெம்பரேச்சர் ட்ராப் ஆகுது, ப்ரெஷர் ட்ராப் ஆகுது, என்தால்பி ட்ராப் ஆகுது. ஸோ வந்து PTH மூணுமே ஞாபகம் அது தெரியணும். அதுக்கப்புறம் ஹீட் அடிஷன் அட் எவாபரேட்டர் நடக்குது. ஸோ எவாபரேட்டர் இஸ் த ஹீட் அடிஷன் டிவைஸ். ஸோ இங்கே டாட்டர் லைன் வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் டாட்டர் லைன் போட்டிருக்காங்க 3 to 4? அது வந்து irreversible ப்ராசஸ் சொல்றாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம இந்த ரெஃப்ரிஜரேட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? H1 - H4 அப்படி சொல்றாங்க. அடுத்து ரெஃப்ரிஜரேஷன் கெபாசிட்டி போடும்போது மாஸ் ஃப்ளோ ரேட் இன்டு ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட். வொர்க் இன்புட் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? H2 - H1. அது பவர் இன்புட் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? மாஸ் ஃப்ளோ ரேட் இன்டு வொர்க் இன்புட். ஸோ எல்லாமே வந்து கரஸ்பாண்டிங் அந்த ஃபார்முலா பார்க்கறது, டயக்ராம் வரைகிறது, இந்த சிஓபி ஃபார்முலா தெரிஞ்சுக்கிறது, இந்த லேஅவுட் தெரிஞ்சுக்கிறது, இந்த வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம்.
ஸோ அது வந்து அந்த கிளாரிட்டி இருந்ததுன்னா நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்து சந்தியா மூலிமா நம்ம வந்து ராப்பர் கம்பஷன் எப்படி செட்டப் கற்றுக்கிட்டோம். கற்றுக் கொடுத்த சந்தியாவுக்கு தேங்க்யூ.